ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதையும் சீரகம், மிளகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதையும் 3 வரமிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். வரமிளகாய் நல்லா அந்த எண்ணெயில் வெந்து வரணும். வரமிளகாய் வெந்ததையும் கூடவே சின்ன வெங்காயம், சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, ஒரு 10 பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும். இது கூடவே நாம் ஒரு தக்காளி, கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் வறுபடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பச்சை வாசனை அடிக்காது. இது கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கட்டும். நம்ம இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம இது ஒரு கிளறி விட்டுக்கிட்டு கொத்தமல்லி தழை க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலையில் மண் இல்லாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா சட்னி நம்ம சாப்பிடும்போது வாயில் நரன்னு மண் படும். கொத்தமல்லி தழை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணி நல்லா சுண்டணும். கொத்தமல்லி தலையில் எப்படி வடிகட்டி க்ளீன் பண்ணி வச்சாலும் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி நல்லா சுண்டிடணும். நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காவை அந்த வெங்காயத்து கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஒரு கிளறி விட்டு பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.